ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்வர்த். இன்றைக்கி வந்து நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான பாப்அப் கிரேப்ஸ் கீ செயின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் சுமதி சுப்பிரமணியன் வந்து அவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் அவங்க இதை தான் மீன் பண்ணி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட், நீங்கள் வந்து வேறு மாதிரி கேட்டிருந்தீங்க அப்படின்னா என்னோடய மெயில் ஐடி, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் பிக்சர் அனுப்புங்க, அது மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ கிரேப்ஸ் பாப்அப் கீ செயின் வந்து நான் இது ட்ரை பண்ணியிருக்கிறேன். கீ செயின் ஹோல்டர் இல்லாதனால நான் வந்து இப்படி சின்னதாக லூப் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கீ செயின் ரிங் வச்சுருந்தீங்கன்னா அது மேலே கூட நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு அழகாக கீ செயின் மாதிரி ஆயிரும். இன்றைக்கி நம்ம வந்து இது பிகினர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக. கிரேப்ஸ்னோடனே எனக்கு ஒரு பைபிள் வசனம் தான் ஞாபகம் வருது. ஸோ அந்த வேர்ஸ் வந்து நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் ரெக்வஸ்டட் வீடியோ கேட்டிருக்கிறீங்க. ஸோ கிட்ஸுக்கெல்லாம் இப்போ லீவ் விட்டுருக்கறனால என்னால் ரொம்ப டைம் கிடைக்க மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு என்னால் ட்ரை பண்ணுறேன். பட் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து என்னோடய சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டா கொஞ்சம் அதிகமாக டைம் கிடைக்கும். நான் கண்டிப்பாக என்னோடய அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் எழுதி வச்சுருக்கிறேன். நிறைய பேர் வந்து கர்ட்டனோட டை வந்து கேட்டிருக்கீங்க, சன்ஃப்ளவர் டை கேட்டிருந்தீங்க, சிம்பிளாக வந்து தோரன் கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெயலக்ஷ்மின்னு ஒருத்தவங்க சொலவு கேட்டிருந்தீங்க. ஸோ சில ப்ராஜெக்ட் வந்து நான் ட்ரை பண்ணது இல்லை. அதுக்கு வந்து எப்படி பேட்டர்ன் எழுதணும்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். R&D போயிட்டுருக்கு. சில ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருந்தால் நான் ட்ரை பண்ணி நானுமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்தால் தான் போஸ்ட் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து எனக்கு டைம் இல்லாதனால வீட்டில் கிட்ஸையும் பார்த்துட்ருக்கனால என்னால் போட முடிய மாட்டேங்குது. ஸோ நிறைய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், அது ஒரு ரீசன். ஸோ சாரி, கேட்ட ரெக்வஸ்டட் வீடியோ போல நான் ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ப்ராடக்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு. நான் அந்த செல்லிங் இதையுமே பார்த்துட்ருக்கேன், எப்படி பேக்கேஜ் எல்லாம் பண்ணி அனுப்புறது, டெலிவரி சார்ஜஸ் வந்து எவ்வளோ போட்டால் இருக்கும் அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக சீக்கிரமாகவே என்னோடய சேனலில் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். எனக்கும் அது பண்ணணும்னு ரொம்ப ஆசை தான். ஸோ சப்போர்ட் பண்ணி பிடிச்சி கேட்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க இந்த பைபிள் வேர்ஸை பார்த்துட்டு நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேப்ஸ் கீ செயின் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா 2 கலர்ஸ் ஆஃப் யான் எடுத்துருக்கிறேன். நான் வந்து கங்கால சம்மர் லவ் 100% காட்டன் யான் எடுத்துருக்கிறேன். ஓகே, இதோட வெயிட் வந்து ஃபைன், சைஸ் வந்து 2. ஓகேவா, 2னா தின்னாக இருக்கும். ஓகே, இந்த தின் யான் தான் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், காட்டன் யான். நெக்ஸ்ட், நீங்கள் வந்து 100% அக்ரலிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக் யான் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த மாதிரி டைம்லனா, பேபிஸ்க்கு வந்து ட்ரெஸ் பண்ணுறீங்க, பேபிஸ்க்கு ஷூஸ் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து காட்டன் யான் யூஸ் பண்ணுறது வரும். நமக்கு ஷர்ட் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால், ஏன்னா காட்டன் தான் ப்ரீத்தபிளாக இருக்கும். பட் நேச்சுரல் யானுமே காட்டன் யான். ஸோ நம்ம ஸ்கின்னுக்குமே இரிட்டேட் ஆகாது பேபிஸ்க்கு மெயினாக பண்ணும் போது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இதே இது நீங்கள் ஸ்வெட்டர் பண்ணுறீங்க, அப்புறம் ஹேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளன் யான், அதாவது 100% அக்ரலிக் யான்லேயே இந்த இடத்துல வெயிட் வந்து 4ன்னு எழுதியிருக்கும். ஹெவியாக நீங்கள் குளிர்காலத்துக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல 3ன்னு எழுதியிருக்கும். 3, 4, 5ன்னு 5, 6, 7லாம் பல்கி யான்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இன்னும் வந்து நமக்கு நல்ல ஒரு வார்ம் தரும் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி கீ செயின் ப்ராஜெக்ட், அசசரிஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் என்ன யான்னாலுமே ட்ரை பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு நிறைய டைப் ஆஃப் யான் வந்து டிஃபர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹூக் சைஸ் 3.0 mm ஹூக் சைஸ். நெக்ஸ்ட் சிசர்ஸ், யான் நீடில். இந்த கீ செயின் ப்ராஜெக்டை பொறுத்தவரை உங்கள்கிட்ட என்ன ஹூக் இருக்கோ, என்ன உள்ளன் நூல் இருந்தாலுமே நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம், நல்லா வரும். ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங். ஓகே, மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. ரவுண்ட் 1 பண்ண போகிறோம். செயின் 3, 1, 2, 3. ஓகே, chain 3,
ஒரு டபுள் க்ரோஷேவாக கவுண்ட் ஆகும் இந்த செயின் 3. நெக்ஸ்ட் இந்த சேம் ஸ்பேஸில் 1 டைம் டபுள் க்ரோஷே, yarn எடுங்க, ஃபஸ்ட் 2 loops, நெக்ஸ்ட் 2 loops. ஓகே, ஸோ 1 டைம் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கிறேன். இப்போ செயின் 3 1 2, சாரி ஃப்ரெண்ட்ஸ், செயின் 2 போடணும். ஓகே, செயின் 2. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரோஷே 2 டைம்ஸ் செயின் 2 பண்ண போகிறோம். இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம அதை தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். இங்கே பாருங்கள், yarn ஓவர் பண்ணுவோம். டபுள் க்ரோஷே பண்ணும்போது பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். 3 loops இருக்கும். ஃபஸ்ட் 2 loops எடுங்க, நெக்ஸ்ட்டு 2 loops எடுக்காதீங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அகெயின் yarn ஓவர், இந்த சேம் ஸ்பேஸ் இன்சர்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட் 2 loops மட்டும் எடுங்க. ஸோ நமக்கு இப்போ எத்தனை லூப்ஸ் இருக்கும்? 1 2 3 லூப்ஸ் இருக்கும். yarn ஓவர் 3 லூப்ஸையுமே எடுத்துடணும். ஓகே, முடிச்சுட்டு செயின் 2 போடணும். ஸோ டோட்டலாக 10 வர வரைக்கும் இதை பண்ணணும். இப்போ 2 டைம்ஸ் பண்ணிட்டோம், இனி ரிமைனிங் 8 டைம்ஸ் பண்ண போகிறோம். அன்ஃபினிஷ் டபுள் க்ரோஷே 2 டைம்ஸ். பாருங்கள், டபுள் க்ரோஷே ஃபினிஷ் பண்ண மாட்டோம், அப்படியே ஸ்டாப் பண்ணுறனால தான் அது பேர் அன்ஃபினிஷ் டபுள் க்ரோஷேன்னு சொல்கிறோம். 1 2 டைம்ஸ் அதை பண்ணணும். ஸோ செகண்ட் டைம், தேர்ட் டைம் 3 லூப்ஸையுமே எடுத்துடணும். ஓகே, செயின் 2 1 2. ஓகே, 3 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபோர்த் டைம் 1 2 4 5 இப்போ சர்க்கிளோட டெய்லை பிடிச்சி இழுத்திங்கன்னா சர்க்கிள் வந்து அழகாக க்ளோஸ் ஆயிரும். டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு போட்ட செயின் 3 இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3. இந்த தேர்ட் செயினோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கிரேப்ஸோட லீஃப். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். yarn நீடில் வந்து கொஞ்சம் லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. yarnோட டெய்ல் சென்டர் நம்ம மேஜிக் சர்க்கிள் போட்டோம் பார்த்தீங்களா, அதை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இது நான் டெய்ல் எண்ட் வந்து லாங்காக விட சொன்னேன் பார்த்தீங்களா, ஏன்னா இது தான் அந்த கீச்செயின் ஹோல்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இப்படியே இருக்கட்டும், ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து இங்கே லூப் மாதிரி பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். ஸோ மேலே வந்து லூப் மாதிரி பண்ணுறது நம்ம பண்ணாலும் ஸ்டார்டிங்லேயே இப்போ பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு சின்ன லூப் மாதிரி கிடச்சிருச்சு கீ செயினுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த செயின் 2 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எனி செயின் 2 ஸ்பேஸில் ஹூக் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, யானை கிராப் பண்ணிவிட்டு செயின் 3 1 2 3
செயின் 3. இது வந்து ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகாது, நம்ம வந்து ஹைட்டுக்காக போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாப்கார்ன் ஸ்டிச் பண்ண போகிறோம். கிரேப்ஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சேம் ஸ்பேஸில் 7 டைம்ஸ் டபுள் குரோஷே. 1 அன்ஃபினிஷ்டு டபுள் குரோஷேலாம் இல்லை, ஃபுல் டபுள் குரோஷேவே பண்ணிடணும். 2 3 4 5 6 7 times double crochet. ஓகேவா? 7 times double crochet. 1 2 3 4 5 6 7. அப்படியே லூப் எடுங்க. நான் அந்த டுலிப்பெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன், அதே மாதிரி தான் இங்கேருந்து கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7. 7th செயினில் ஹூக் இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த லூப் இருக்குல்ல, இந்த லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த டெயிலை இப்போ பிடிச்சி அப்படியே இழுங்க. இழுத்துட்டு இந்த லூப்பை அப்படியே இதுக்குள்ளே கொண்டு வாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாப்கார்ன். ஓகே, பண்ணிவிட்டு செயின் 2 1 2. ஓகே, ஸோ ஒவ்வொரு செயின் 2 ஸ்பேஸ்லேயுமே நம்ம இதை தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். 7 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பாப்கார்ன் செயின் 2. ஓகே, நெக்ஸ்ட்டு செயின் 2 ஸ்பேஸில் 1 2 3 4 5 6 7. ஓகே, 7 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3 4 5 6 7. ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, அப்படி இழுங்க. ஸோ நல்லா ஒரு மொட்டு மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் செயின் 2. again next chain 2 space, 7 times double crochet popcorn. 1 2 3 4 5 6 7. நெக்ஸ்ட் இப்படி இல்லைங்க, 1 2 3 4 5 6 7. ஓகே, இங்கே இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள், நல்லா இப்படி புல் பண்ணிக்கோங்க. செயின் 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே இது நீங்கள் ஒவ்வொரு செயின் 2 ஸ்பேஸ்லேயும் ரிப்பீட் பண்ணுங்கள். இது வந்து 10 இது வரணும் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பண்ண மிஸ்டேக் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணிகிட்டே வந்தேன். இப்போது லாஸ்ட்டாக 10th டைம்னு உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு நான் வீடியோக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்தேன். அப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தா 1 2 3 4 5 6 7 8 தான் வருது. இப்போ நம்ம கடைசியாக இருக்கிற செயின் 2 ஸ்பேஸில் பண்ண போகிறது 9th இந்த பூ தான். க்ராச்செட்டிங்கில் வந்து கவுண்டிங் வந்து சில ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்பவே முக்கியம். அப்போ தான் நமக்கு வந்து ஷேப் வந்து அதே மாதிரி வரும். கொஞ்சம் கவுண்டிங் மிஸ் ஆனால் அந்த ஷேப் நம்ம நினச்ச மாதிரி வராது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து எங்கே மிஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நான் ஒவ்வொன்றா செக் பண்ணும்போது, எங்கே மிஸ் பண்ணேன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் இப்படியே செக் பண்ணிட்டு வந்தேன். நம்ம ஒவ்வொரு செயின் 2 ஸ்பேஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். இது வந்து ஒரு டிப்பு, நான் கொடுக்குற டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி செக் பண்ணிட்டு பார்க்கும்போது பாருங்கள், இங்கே செயின் 2 ஸ்பேஸில் நான் ஒர்க் பண்ணாமல் விட்டுருக்கேன் ஃபஸ்ட்டுக்கு அடுத்ததே. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் பார்த்திங்களா, அதுக்கப்புறம் செயின் 2 போட்டுட்டு அடுத்ததுலேருந்து நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஒர்த்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பண்ணி முடித்தோன்னே அப்போ தான் நமக்கு நம்ம நினச்ச ஷேப் வந்து க்ராச்செட்டிங்கில் கிடைக்கும். ஸோ நான் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்.
ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 வந்துருச்சு. லாஸ்ட்டாக நமக்கு ஒரு செயின் 2 ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம இதே பாப்கார்ன் பண்ணிக்கலாம். 7 டைம்ஸ் டபுள் க்ரோஷே 1 2 3 4 5 6 7. okay, 7 times double crochet நம்ம பாப்கார்ன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் செயின் 2. இப்போ செயின் 2 போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் பார்த்திங்களா பாப்கார்ன், அதோட இந்த டாப் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணால் அந்த ரவுண்ட் முடிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 1 முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரவுண்ட் 2 போகிறோம். ரவுண்ட் 2 நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்ட் 2லேயுமே நம்ம ஒவ்வொரு செயின் 2 ஸ்பேஸ்லேயும் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ரவுண்ட் 2 நம்ம வந்து கிரேப்ஸ் மாதிரி அழகாக அப்படி குறுகிட்டு வர்றதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு 4 செயின் 2 ஸ்பேஸில் மட்டும் இந்த பாப்கார்ன் பண்ண போகிறோம். 1 2 3 4 இந்த 4 செயின் 2 ஸ்பேஸில் மட்டும் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த செயின் 2 ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு செயின் 3 போட்டு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். 1 2 3 ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்மளால் டபுள் க்ரோஷே பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பண்ண மாதிரியே 7 டைம்ஸ் டபுள் க்ரோஷே 1 2 3 4 5 6. ஸோ இதில் வந்து ஒரு டவுட் வரும், செயின் 3 ஒரு டபுள் க்ரோஷேவாக கவுண்ட் பண்ணிவிட்டு 6 டபுள் க்ரோஷே மட்டும் பண்ணலாம்ல. நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நம்ம அப்படி பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். பண்ணிங்கன்னா நீங்கள் செயின் 3 டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியும் பண்ணலாம், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ நான் 7 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு 7th செயின்லேயே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, பண்ணிவிட்டு செயின் 2 1 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 3 இதுலேயும் இதே நான் ரிப்பீட் பண்ணுறேன். 7 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பாப்கார்ன் செயின் 2. ஓகே, செவன். நெக்ஸ்ட் இதில் இன்சர்ட் பண்ணுங்கள் செயின் 2. ஸோ 2 டைம்ஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னும் 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த செயின் 2 ஸ்பேஸும் அதுக்கு அடுத்த செயின் 2லேயும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 2ல் 1 2 3 4 பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு செயின் 2 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிடணும். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு செயின் 2 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிடணும். இதில் ஒர்க் பண்ணாமல் அதுக்கு அடுத்த செயின் 2 ஸ்பேஸ்லேருந்து 1 2 3 4 வரைக்கும் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்கிப். இங்கேருந்து நேராக 7 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணிடுங்க பாப்கார்ன் 2. ஸோ இப்படியே நம்ம டிக்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். 3 4 5 6 7 செயின் 2. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 டைம் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு செயின் 2 ஸ்பேஸ்லேயே நம்ம வந்து அப்படியே பண்ணுங்கள். 1 2 3 4 பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 1 2 3 4 பாப்கார்ன் பண்ணியிருக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக இந்த செயின் 2ல் நான் பண்ண வேண்டியது இந்த செயின் 2 ஸ்பேஸையும் ஸ்கிப் பண்ணுறேன். இங்கே நம்ம ஒரு செயின் 2 ஸ்கிப் பண்ணோம்ல, ஃபஸ்ட்டு 4 பண்ணிவிட்டு 1 2 3 4 பண்ணிவிட்டு இது ஸ்கிப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 1 2 3 4. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபஸ்ட்டு பண்ண பாப் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணி ஆனை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ ரவுண்ட் 2ல் உங்களுக்கு 8 பாப் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சேம் ரவுண்ட் 3 அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். செயின் 2 ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச். இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு
3 இதில் நம்ம வந்து அந்த பாப் இந்த மொட்டு மாதிரி இருக்குல்ல அது வந்து பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 3. ஸோ 6ஆக மாறும். 8ல் வந்து நம்ம 2 செயினை ஸ்கிப் பண்ணுறனால 6 பாப் மட்டும் வரும். எப்பவும் ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் 3 போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி 7 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 2, நெக்ஸ்ட் ஸ்பேஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுவும் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 1 2 3. ஓகே, ஸோ தேர்ட் ரவுண்ட் 1 2 3 மட்டும் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு செயின் 2 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணுங்கள். இங்கே செயின் 2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு நேராக ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததுக்குள்ளே போய் நம்ம எப்பவும் போல் பாப் பண்ணிடுங்க. செயின் 2. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இதுலேயும் ஒரு பாப், அடுத்ததுலேயும் பாப் 1 2 3 மட்டும் பண்ணிடுங்க. லாஸ்ட் இதை ஸ்கிப் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ நான் இன்னும் 2 இது மட்டும் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 2 3 முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே இருக்க செயின் 2 ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பாப் முடிச்சிட்டாலே நம்ம என்ன பண்ணணும், செயின் 2 போட்டுறணும். 1 2 போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு பாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். பாப்போட இந்த டாப்பில் ஹூக் இன்செர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச். ஸோ நம்மளோட கிரேப்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு பியூட்டிஃபுல்லாக. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அந்த கிரேப்ஸில் ரவுண்ட் 4 வந்து நம்ம முன்னாடி ஸ்டெப் பண்ண மாதிரியே தான். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு வாட்டி ஸ்லிப் ஸ்டிச் செயின் 2ல் இந்த இதுவும் இது 2 இதில் பாப் பண்ணுவோம். ஒரு பாப்பை ஸ்கிப் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு 2 இதில் பாப், ஒரு இதை ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ 6ஐ வந்து நம்ம 4ஆக மாற்றுவோம். 2 செயின் 2 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணனால நமக்கு வந்து 2 + 2 4 அது மட்டும் வரும். இப்போ 1 டைம் பண்ணிடலாம். எப்போவுமே செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 7 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பாப், செயின் 2. நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன். செயின் 2. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த செயின் 2 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இதை இங்கே பண்ணணும். 7 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பாப். ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் அடுத்த செயின்லேயும் நான் பாப் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 2 பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா 1 2 3 4 பாப் வந்திருக்கும். இந்த ரவுண்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் இந்த செயின் 2வை ஸ்கிப் பண்ணிடணும். நேராக நம்மளோட ஃபஸ்ட்டு பாப் இருக்குது பார்த்திங்களா, அதில் போய் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நம்ம வந்து லாஸ்ட் ரோ பண்ண போகிறோம். லாஸ்ட் ரோ எப்படி பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த இடத்துல நெக்ஸ்ட் இது செயின் 2வில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். 4ஐ வந்து நம்ம 2ஆக மாற்றுவோம். ஓகேவா? ஸோ இங்கே ஒன்று, இங்கே எப்பவும் போல் செயின் 3 போடுங்க. 7 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பாப். இது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கிற பாப். ஓகே, செயின் 2. நெக்ஸ்ட்டு செயின் 2வை ஸ்கிப் பண்ணிடுங்க.
இந்த செயின் 2 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயின் 2 ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செயின் 2. இப்போ பாருங்கள், நம்ம இந்த ரவுண்டில் 1 2 தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்த செயினை இப்படி ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதோட டாப்லேயே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 2 வரைக்கும் இருக்குது பாருங்கள், 2 பாப். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் ரவுண்ட் 2 வந்து ஒரே ஒரு பாப்பாக மாற்ற போகிறோம். எப்பவும் போல் நம்ம செயின் 3 1 2 3 ஒர்க்கை வந்து இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு இந்த செயின் 2 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பாப் பண்ண போகிறோம். லாஸ்ட் பாப், ஒரே ஒரு பாப் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7. ஓகே, 7 டைம்ஸ் டபுள் க்ரூஷே எடுத்துகிட்டு 1 2 3 4 5 6 7 7th இதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் இழுத்துருங்க. ஸோ டைட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே யானை வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து யான் நீடில் வச்சு ஹைட் பண்ணுறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான கிரேப்ஸ் பாப்அப் கிரேப்ஸ் கீ செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.